இயேசு கிறிஸ்துக்கு சீடர்கள் 12 பேர். இவரு அவங்களை எப்படியாவது அடுத்த ஜெனரேஷன் உருவாக்கணும்னு கஷ்டப்பட்டு இந்த 12 பேருக்காகவே வாழ்றாரு. அவர் ஊர் வழியா அவர் பிரசங்கம் பண்ணாலும் 12 அப்போஸ்தலர்களை உருவாக்கி இந்த உலகத்துக்கே தேவ ராஜ்யத்தை கட்டிடணும்னு அவ்வளவு பிளான் போட்டவர். இவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, இவர் முக்கியமா ஒரு வேலை செய்யும் போது இந்த குரூப் எல்லாம் தனியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, தங்களில் யார் பெரியவர், யாரும் ஒண்ணு நீ பெரியவனா நான் பெரியவன். அவன் கொஞ்சம் பெரியவனா வளர்ந்துட்டா ஒருத்தனுக்கு பிடிக்கல, ஒருத்தனுக்கு இல்லை. இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி இருந்த 12 சீசர்கள் 3 வருஷம் வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு தியாகம் பண்ணி வந்த சீசர்களுக்குள்ளே காய்மகாரமும் பொறாமையும் இருந்ததானால், சீசர்களை விட நாம் எல்லாரும் யாரு ரொம்ப குறைவானவர்கள். இயேசு கிறிஸ்துக்கு இந்த பாடு பின்னாடி இருந்து அவருக்கு பின்னாடி உள்ளவங்களே நீ பெரியவன் நான் பெரியவன், யார் பெருசா பிரசங்கம் பண்றா, யார் ஊழியம் பார்க்கறான்னு சண்டை போட்டுக்கிட்டு கடைசியில உயிரை கொடுக்குற அந்த வேலையில ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு போது 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பயும் என்ன பேசுறாங்க, இவர்களில் யார் பெரிய. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், யாருக்கு நம்ம எதிரியா என்ன பண்ணக்கூடாது. ஒரு உயர்ந்தால் மனதார அவனை என்ன பண்ணுங்க, பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க. பிறரை ஆசீர்வதித்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவர்கள், பொறாமைப்படும்படி நாம் அழைக்கப்பட்டவர்கள்